வணக்கம். இன்றைக்கி வந்து இந்த கேண்டல்ஸ்டிக்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நம்மளோட ஸ்ட்ராட்டஜி எப்படி வந்து கிளிக் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜஸ்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்குறோம். நம்ம ஆல்ரெடி நம்ம 2-3 எக்ஸாம்பிள்ஸ் நம்ம சொல்லியிருக்கோம், லைவ் ட்ரை பண்ணி காமிச்சிருக்கேன். பட் இப்போது நான் என்னென்னா அதை ரெக்கார்ட் பண்ண முடியல, என்னால் நான் ட்ரேட் எடுத்து ரெக்கார்ட் பண்ண முடியல. ஸோ காமிச்சிருக்கலாம். கொஞ்சம் கிளாஸஸ் இருந்ததுனால என்னால் காமிக்க முடியல. ரெண்டாவது வந்து நோம்பலில் இருந்ததுனால எனக்குனால அந்த ரெக்கார்ட் பண்ண முடியல ஆக்சுவலாக. சரிங்களா, இல்லைன்னா நான் அதை பண்ணியிருக்கலாம். ஓகே, நம்ம சொல்கிறோம் இது எப்படிங்கிறத நம்ம சொல்கிறேன். அதை கேட்டுவிட்டு நெக்ஸ்ட் ட்ரேடு வேணால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ட்ரேடு என்ன நான் முடிஞ்ச அளவுக்கு நான் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு ப்ரூஃபாகவே காமிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா. ஓகே, இப்போ வந்து நான் என்னுடைய சேனல், அதாவது GreenPips சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது டெலிகிராம் சேனலில் நான் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். இந்த ஜோனுக்கு மேலே வந்து க்ளோஸ் வச்சுது அப்படின்னா நீங்கள் வந்து பை பண்ணலாம். அதே மாதிரி இந்த ஜோனுக்கு கீழே வந்து செல் ஆச்சு அப்படின்னா நீங்கள் செல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், நம்ம கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கேண்டில் பாருங்கள், இந்த ஜோனுக்கு ஆக்சுவலாக கீழே ட்ரேட் ஆகிருக்கான், பட்டு மேலே போய் க்ளோஸ் ஆகிட்டான். ஸோ எகெயின் நெக்ஸ்ட் கேண்டில் சேம் அதே தான், ட்ரேட் ஆகிருக்கான், பட் ஆனால் இதுக்கு கீழே க்ளோஸ் ஆகலை, எகெயின் மேலே போயிட்டான், ரிஜெக்ஷன் கொடுத்துக்கிறான். சேம் நெக்ஸ்ட் கேண்டில் சேம் அதே தான். இப்போது நீங்கள் இதை ஹேமர் அப்படின்னு சொல்லி நீங்கள் பை எடுத்திருந்தால் டாப் லாஸ் 2 டாப் லாஸ் ஹண்ட் ஆகிருக்கிற வாய்ப்பு இருக்குது. நீங்கள் மூணாவது இந்த ட்ரேட் எடுத்துருக்க மாட்டீங்க, ஏன்னா 2 டாப் லாஸ் அடிச்சிருச்சு இல்லையா. ஸோ நம்ம அடுத்த நெக்ஸ்ட் ட்ரேடு வந்து நீ செல்லு தான் ஆவானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுருப்போம் இல்லையா. ஸோ இதனால தான் நிறைய பேர் வந்து நல்ல ட்ரேடு மிஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஹேமர் வந்தது அப்படின்னா கன்ஃபர்மேஷன் கேண்டில், இதுதான் நம்ம கன்ஃபர்மேஷன் கேண்டில்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கு மேலே அடுத்த 4 ஹவர் கேண்டில் வந்து பை கொடுத்துது அப்படின்னா, இதுக்கு மேலே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா நம்ம இங்கே ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னு நான் அதனால தான் சொல்கிறேன். சரிங்களா. இப்போ நம்ம 4 ஹவர்ஸில் நம்ம அனலைசிஸ் பண்ணுறோம் அப்படின்னா 4 ஹவர்ஸ் கேண்டில் தான் நம்ம கன்ஃபர்மேஷன் தரணும். நீங்கள் போய் 1 ஹவர் கன்ஃபர்மேஷன் கிடச்சிதுன்னு எடுக்கக்கூடாது. இப்போ இதில் பாருங்கள், 2 இடத்துல எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ஜோனுக்கு கீழே இந்த கேண்டில் க்ளோஸ் வச்சுருக்கான், இங்கே நம்ம செல் எடுத்துருந்தோம் அப்படின்னா டாப் லாஸ் ஹண்ட்டு. சேம் இதே ஜோன், இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் பை பாருங்கள் எவ்வளோ பெரிய புல்லிஷ் கேண்டில் கொடுத்துருக்கானு. இங்கே போய் நீங்கள் 1 ஹவரில் நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா டாப் லாஸ் ஹண்ட் ஆயிரும். 4 ஹவரில் அனலைசிஸ் பண்ணிவிட்டு நம்ம 1 ஹவரில் போய் ட்ரேட் எடுக்கிறோம்னு சொல்லி நிறைய பேர் லாஸஸ் வந்திருக்கு. சரிங்களா. அதனால தான் நான் சொல்கிறது 4 ஹவர்ஸில் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதே காரணமே அதுதாங்க. ஏன்னா 4 மணி நேரம் ஒரு ட்ரேடு, அதாவது இந்த ஆக்சுவலாக இது ஒர்க்கிங் ஹவர்ஸ். இது பாருங்கள், இது 2:30 மணிக்கு இன்றைக்கி மார்னிங் 2:30க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் க்ளோஸ் ஆச்சு. இந்த இடத்துல நம்ம செல் எடுத்தோம், ஏன்னா கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ரெசிஸ்டன்ஸ் ஜோனை ரிஜெக்ட் பண்ணியிருக்கான், ரெண்டாவது கன்ஃபர்மேஷன் கேண்டில் கிடச்சிருச்சு. ஸோ செல் டிபி வந்து நான் இந்த ப்ரீவியஸான சப்போர்ட் ஜோனில் வச்சுருந்தேன் 8. ரெண்டாவது இந்த இடத்துல பாருங்கள், பை கன்ஃபர்மேஷன் எனக்கு 4 ஹவர்ஸில் கிடச்சிது. ஸோ இந்த இடத்துல பை எடுத்தோம், ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இந்த ஜோனு, இங்கே நம்ம டிபி வச்சோம், டாப் லாஸ் இங்கே வச்சோம், ப்ராஃபிட். ஸோ இப்படி தான் நம்ம வந்து ட்ரேட் பண்ணணும். சரிங்களா. ஸோ வந்து 4 ஹவர்ஸில் நீங்கள் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ஸை நீங்கள் மார்க் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 4 ஹவர்ஸ் பாருங்கள், 4 ஹவர்ஸில் கன்ஃபர்மேஷன் கிடச்சா மட்டும் ட்ரேட் எடுங்க. 1 ஹவருக்கு தயவு செய்து போகாதீங்க. சரிங்களா. அது சம்டைம்ஸ் அந்த மாதிரி தரும். சரிங்களா, சம்டைம்ஸ் ப்ராஃபிட் தரும், ஆனால் மோஸ்ட்லி தருமான்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் டவுட் தான். நான் இது வரைக்கும் இந்த மாதிரி பண்ணதும் இல்லை. பார்த்தீங்க அப்படின்னா பேக் டெஸ்ட் எடுத்து பார்த்தா மேக்ஸிமம் நிறைய டாப் லாஸ் தான் ஹண்ட் ஆகிருக்கு. ஸோ 4 ஹவர்ஸுங்கிறது மேக்ஸிமம் பிகினர்ஸ் வந்து தயவு செஞ்சு 4 ஹவர்ஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து ப்ராஃபிட் தரும். உங்களுக்கு சார்ட் பார்க்குற டைமிங் ரொம்ப கம்மி, நீங்கள் மற்ற ஒர்க் எல்லாமே பண்ணலாம். நம்ம எல்லாத்துக்கும் தான் சொல்கிறோம், பிஸ்னஸ் மேனாக இருக்கட்டும், ஒர்க்குக்கு போகிறவங்களா இருக்கட்டும், அதாவது ஃபுல் டைம் ட்ரேடர்ஸ் வந்து இருக்கிறத விட இந்த பார்ட் டைம் ட்ரேடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஹவர்ஸை ட்ரேட் பண்ணிங்கன்னா நல்ல 100% நான் சொல்கிறேன், நீங்கள் இருக்கிற ஜாபை இருந்துக்கிட்டு நல்லபடியாக ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ லேடிஸை, நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்லாம் இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் குழந்தைகளை பார்த்துட்டு வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு நீங்கள் பண்ணுறவங்க தயவு செய்து 4 ஹவர்ஸில் நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். வேறு எந்த ஹவர்ஸும் நீங்கள் சேஞ்சே பண்ணாதீங்க. பண்ணாமல் ட்ரேட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். ரெண்டாவது வந்து இப்போ நான் அடுத்தது நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் வந்து இந்த மாதிரி நான் சொல்கிற அனலைசிஸ் நான் வந்து பண்ணுறதில்ல, மேக்ஸிமம் சொல்கிறதில்ல. நான் ஆக்சுவலாக இனிமேல் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சொல்கிறேன், சேனலில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி இந்த சப்போர்ட் ஜோன் இதுக்கு மேலே ட்ரேட் ஆச்சு அப்படின்னா நம்ம பை எடுக்கலாம், இந்த மாதிரி இதுக்கு கீழே ட்ரேட் செல் க்ளோஸ் வச்சுது அப்படின்னா செல் எடுக்கலாம் அப்படிங்கிறது எது வரைக்கும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குங்கிறது கூட நம்ம அடுத்து நம்ம சொல்லிடுறோம். ஸோ அதை பேஸ் பண்ணி கூட நீங்கள் ட்ரேட்ஸ் எடுக்கலாம். சரிங்களா. ஓகே, ஜஸ்ட்டு வந்து இந்த கேண்டில்ஸுடைய
இந்த முக்கியத்துவம், ரெண்டாவது இந்த டைம் ஃப்ரேமுடைய முக்கியத்துவம் தெரியறதுக்கு வேண்டி தான் நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன். பார்த்துட்டு இதே மாதிரி நீங்கள் ட்ரேட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா?